இப்போ ஒரு டாஸ்க் வச்சாங்க. வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டலாம், நீங்க யார விட பெட்டர்ன்னு நெனைக்கிறீங்க? நீங்க ஒரு வேள இவங்களுக்கு பதிலா நான் இருந்திருக்கலாம். நீங்க யார நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா வந்தாங்க. அவங்க வந்து நான் சாண்ட்ரா விட அரோரா விட பெட்டர் அப்படின்னாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, சும்மா அழுதுட்டு இருக்காங்க. பெருசா கேம் ப்ளே ஒண்ணும் பண்ணல. ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் தான் பண்ணாங்கன்னாங்க. அரோராக்கு ஃபர்ஸ்ட் 5 வீக் சும்மாவே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது வியானா கிட்ட கேட்டாங்க. வியானா வந்து ஃபர்ஸ்ட் சபரிய சொன்னாங்க. சபரி எங்க சபரி அப்படின்னு சொல்லி தேடுற மாதிரி தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் தான் ப்ளே பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர காணவே காணோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அடுத்து சாண்ட்ராவ சொல்லும்போது, நானும் இதே மாதிரி ஒரு மூலையிலேயே உட்காந்து அழுதுட்டு இருந்தா, என்னையும் தூக்கி கொண்டு வந்து வச்சு ஃபைனல்ஸ்ல வச்சிருப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லிட்டரலி அவங்க கேட்கறது விஜய் சேதுபதி சார் தான். வியானா வந்ததுலேருந்தே விஜேஎஸ்க்கு தான் டைரக்ட்டோ, இன்டைரக்ட்டோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவரு தான் வந்து சாண்ட்ராவ கூட்டிட்டு வந்தாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அத தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம சொல்றாங்க. விக்ரம எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க வந்து முதல்லயே உங்கள நாமினேட் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ்க்குள்ளேயே நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. நீங்க வந்து டாப் 10க்கு வேணா டிசர்விங். டாப் 6க்கு கண்டிப்பா டிசர்விங் இல்ல. ஒரு கன்னிங் மைண்ட் கேம் ப்ளே பண்ணி தான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமா அப்சரா வந்துட்டு நான் சாண்ட்ராவிடையும், அரோராவிடையும் பெட்டர்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதையே ரொம்ப ஸ்வீட்டா நல்ல வேர்ட்ஸ்ல அழகா சொன்னாங்க. அப்புறமா வந்துட்டு பிரவீன் ராஜ் அவர் யார சொன்னாருன்னா, அகெயின் சாண்ட்ரா அண்ட் அரோரா 2 பேத்த விட நான் பெட்டர், நான் டிசர்விங் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறமா வந்துட்டு திவாகர் அவர் யார சொன்னாருன்னா, கானா வினோதனாவ சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே அவர் பயப்படல. அவர் தான் வந்து டாப்ல இருக்காரு. நம்ம எப்படி அவர சொல்லங்கிறத அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. அவர் தைரியமா அவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு. மத்தவங்க யாருமே டாப் 2வ டச் பண்ணல. பாட்டம்ல இருக்கிறவங்கள தான் டச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பிரவீன்னா இது வந்து பிரவீன் காந்தி. இவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து ஆல்ரெடி டிக்கெட் ஃபினாலே வாங்கி ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அவங்கள சொல்றதுனால அவங்களோட எதுவுமே அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்ததுலேருந்தே பார்த்தேன். மற்றவங்கலாம் ரொம்ப யங், இவர் ஓல்டு. அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இருந்தாலும் அவர்கிட்ட எந்த விதமான ஒரு வன்மமோ, பொறாமையோ எதுவுமே இல்ல. நம்ம போயிட்டோமே, இவங்கலாம் இருக்காங்களே, அந்த மாதிரி எதுவுமே திங்க் பண்ணாம, இருக்கிறவங்க இன்னும் நல்லா இருக்கணும், அவங்க பெஸ்ட்டாக பண்ணணும், ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மெச்சூர்ட் பிஹேவியர் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட் வீக் இருந்தப்போ எனக்கு பெருசாக அவர் மேலே பெரிய அபிப்பிராயம் இல்லை. பட் இப்போ வந்திருக்கும்போது வந்திருக்கிற எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லையும் ஒரு துளி கூட மற்றவங்க எல்லாம் எங்கடா யாரை பிடிச்சி தாக்கலாம், ஐயோ இவன் இருக்கானே நம்ம இருக்க முடியலையேங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. பட் பிரவீன் காந்தி சாருக்கு அந்த தாட் கொஞ்சம் கூட இல்லை. அண்ட் மற்றவங்கெல்லாம் அப்சரா எவ்வளோ பெட்டர். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.